ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கை இதை மாதிரி தோல் ரிமூவ் பண்ணுற அந்த ஸ்லைஸரை வச்சு இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை அதில் போட்டுட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம பண்ணும் பொழுது இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் தண்ணியிலே போயிடுங்க. ஸோ நம்ம கிறிஸ்பியாக பொரிக்கும் பொழுது அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஸ்லைசஸாக அதில் போட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஒன்று நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் நம்ம போட்டாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆல்ரெடியே உருளைக்கிழங்கு தண்ணி விடுங்க. ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எல்லா சைடுமே படுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லா சைடுமே படுற மாதிரி போட்டாச்சுங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா 2 சைடுமே கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குல ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. ஃபைனலாக எண்ணெயில் அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை எடுத்துக்க வேண்டியதான். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நான் இன்னொரு செட்டு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ சூடான எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கை எல்லா சைடுமே படுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரிப்பன் பக்கோடா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ரிப்பன் பக்கோடா செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஒரு அட்டகாசமான உருளைக்கிழங்கு ரிப்பன் பக்கோடா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஈவினிங்கில் கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.